ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆனி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை பகல் 12 மணி 47 நிமிஷத்துக்கு மிதுன ராசி மிருகசீஷ நட்சத்திரத்துல இந்த ஆனி மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வருமானங்களை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கு. அது போக குரு அஷ்டமத்து குருவா இருக்காரு. அப்புறம் பாதகாதிபதி வலுவாக இருக்காரு. 10 கூடையவராக இருந்தாலும் பாதகாதிபதி வலுவா இருக்காரு. பாதக ஸ்தானத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. அதே மாதிரி 9 கூடைய சூரியன் 7ஆம் இடம் பாதகஸ்தானத்துல இருக்கு. பாதகஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்குங்க. கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் நெகட்டிவா சொல்லல. கூடுதலா கவனமாக இருந்தா நல்லதுதான். வரக்கூடிய கெட்ட விஷயங்கள தடுத்தரலாம். அதனால செலவுகள் பண்ணும்போதும் சரி, ஒரு பக்கம் பணத்த குடுக்கும்போதும் நிதானமா செயல்பட்டு யோசிச்சு குடுங்க. வருமானம் வரும்னு ஒரு பக்கம் கமிட்மெண்ட் குடுக்கணும்னு நெனச்சிருப்பீங்க. வேற பக்கம் வரக்கூடிய அந்த டேட்ட வச்சுட்டு நீங்க இங்க ஒரு பக்கம் கமிட் பண்ணுவீங்க. கரெக்ட்டா அந்த பக்கம் லாக் ஆயிரும். அதனால குடுக்க வேண்டியவங்களுக்கு குடுக்க முடியாம தர்ம சங்கடங்களுக்கு ஆளாவீங்க. இதனால பணச்சுமை, மனச்சுமை 2க்குமே ஆளாகுற மாரி இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து குரு இப்ப என்னன்னா உங்களுக்கு முன்னாடி குரு இருந்தப்போ நல்ல பலன்கள் இருந்திருக்கும். இப்ப அஷ்டமத்து குரு இன்னும் கூடுதலான பணச்சுமைய குடுத்துருவாரு. அதனால கவனமாக இருக்கணும். பொதுவா திடீர் விபரீத ராஜயோகமும் உண்டு. ஏன்னா புதன் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஷ்டமத்துல போகும்போது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா பாதகாதிபதி அஷ்டமத்துல போய் குருவோட சேர்றது. உங்களுடைய ராசிதிபதியோட அஷ்டமத்துல சேர்றது. அப்ப என்ன அப்படின்னா, பாதகம் உங்களுக்கு புதன் பாதகத்தை செய்யக்கூடிய கெட்டவர். அப்போ கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா, தெய்வ அனுகூலம் தேடிக்கங்க. இந்த ராஜயோகம் உங்களுக்கு வரணும்னா, தெய்வ வழிபாடும், தெய்வ அனுகூலமும் இருந்துச்சு அப்படின்னா, எல்லா பலாபலன்களும் கட்டாயம் கிடைக்கும். சனி உங்களுடைய ராசிய பார்க்குறாரு. அப்போ சோம்பேறித்தனம் கூடாது. ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க. அதே நேரத்துல நல்ல யோகமான வழிபாடு வேணும் அப்படின்னா, கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இந்த கஜலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நல்ல அனுகூலத்த குடுக்கும். அது மட்டும் இல்லாம, பெருமாள்லயே வரதராஜ பெருமாள்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த பெருமாள வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாமே நல்ல யோகத்த உங்களுக்கு குடுத்துருங்க. பண கஷ்டத்துலருந்து நிவர்த்திய குடுக்கணும்னா, இந்த வழிபாடுகள் முடிந்த அளவுக்கு பண்ணுங்க. உங்களுடைய ஒர்க்கையோ, ஜாபையோ, பிசினஸையோ விட்டுட்டு, இதுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது இல்ல. இருந்த இடத்திலேயே ஹனுமன் ஃபோட்டோவ வச்சுக்கங்க. உங்க வீட்ல தீபத்த ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. அதுவே தெய்வத்த பார்த்துட்டு இருக்கும். ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சுரும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஆத்மார்த்தமா பண்றதுல தான் இருக்கு. அதுக்காக நம்ம கொண்டு போய் சிரமப்பட்டுக்கிட்டு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாசம் சடசீதி புண்ணிய காலம் வரதுனால, ஒரு சாதுக்களுக்கோ அல்லது சன்னியாசிகளுக்கோ ஒருத்தருக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது அவங்க என்ன கேட்கறாங்களோ அத வாங்கி குடுத்துருங்க. இதனால என்னன்னா, உங்களுக்கு அஷ்டமத்து குரு இருக்கார்ல, அந்த குரு பலம் இல்லாம உங்களுக்கு குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால, ஒரு சாதுவோ, சன்னியாசியோ ஆசீர்வாதம் பண்றதுனால, அந்த அஷ்டமத்து குரு உங்களுக்கு பாசிட்டிவா வேலை செய்யும். ராஜ யோகத்த குடுக்கக்கூடிய விஷயமா மாறிரும். சரிங்க. காசு, பணம், வருமானம் வருமானா, அஷ்டமத்துல இருந்தாலும் குரு 2ஆம் வீட்ட பார்க்குறாரு. வருமான ஸ்தானத்த பார்க்கறதுனால வருமானம் கட்டாயம் வரும். ஆனா என்னன்னா, வரக்கூடிய டைம்ல வராது. இந்த 10ஆம் தேதி வருது அப்படின்னா, 18ஆம் தேதி வரும். 8 நாள் தள்ளி போகும். அதனால நீங்க குடுக்க வேண்டிய கமிட்மெண்ட்ட ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. தேவையில்லாத ஒரு கடன வாங்கி குடுத்துருவீங்க. அப்புறம் அதுக்கு வட்டி கட்ட முடியாம எக்ஸ்ட்ராவா செலவாகும். இது எல்லாமே உங்களோட ராசிக்கு நடக்கும். இந்த மாசம் உங்களுடைய ஜோசியர்ட்ட காமிச்சு ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கங்க. தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணி, தெய்வ அனுகூலத்தோட இருக்கும்போது, தலைக்கு வரக்கூடிய பிரச்சனை தலைப்பாயோட போயிரும். அந்த மாரி சொல்லலாம். பிசினஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா, கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வருமானம் வரதுல நெறைய தடைகள், சிக்கல்கள்லாம் இருக்குங்க. 11 கூடையவர் லாபஸ்தான அதிபதி கேதுவோட சேர்றாருங்க. உங்களுக்கு குரு பலமும் அஷ்டமத்துல போய் உச்சமாயிருக்கு. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம செயல்பாடு பண்றது மட்டும் தான் நல்லது. எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஏமாற்றத்துல தான் முடியும். அதனால எதையுமே எதிர்பார்க்காம செயல்படுறது உங்களுக்கும் சரி, உங்களுடைய மனநிலைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவா இந்த கிரக நிலைகள் சரியில்லாதம்போது, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வாழ பழகிக்கணும், பிளான் பண்ணிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து வர பழகிக்கிட்டோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களே எப்பவுமே நடக்காது. நெறைய பேர் தனுசு ராசிக்காரங்க கமெண்ட்ஸ் போடுறீங்க. "ஏன் எங்களுக்கு மட்டும் கஷ்டமே தீராதா? நாங்க மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? வாழ்றதா, சாகுறதான்லாம்" நீங்க சொல்றீங்க. பிரச்சனை எல்லா ராசிக்குமே தான் இருக்கும். தனுசு ராசிக்கு கூடுதலா இருக்கும். ஏன் கூடுதலா இருக்கும்னா, காலபுருஷனுக்கு அது 9வது ராசியா இருக்கு. 9வது ராசியா இருக்கும்போது என்னன்னா, எல்லா விஷயத்துல இருந்தும்
ஸ்கிப் பண்ணி வரக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு தான் இருக்கு. அவங்களோட இலக்குக்காக எவ்ளோ வேணா கஷ்டப்படுவாங்க. அதனால இறைவன் வந்து உங்களை சோதிச்சு பார்க்குறாரு. நீங்க ஒரு ஸ்பெஷல் பெர்சன். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸ்பெஷல் பெர்சன்னா, ஸ்பெஷலா எல்லா விஷயத்துலயுமே. கஷ்டத்துலயும் ஸ்பெஷலு, அதே மாரி குடுக்கக்கூடிய விஷயத்துலயும் ஸ்பெஷலு. இப்போ உங்களுக்கு கஷ்டத்த குடுக்குறாருன்னா, நல்ல விஷயங்களையும் கட்டாயம் குடுப்பாரு. அதுல நீங்க ஏன் அத நம்ப மாட்டேங்கிறீங்க? ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா இருப்போம். நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம், அனுகூலமும் இருக்கு. அப்படின்னு நீங்க மனசுல ஆழ் மனசுல பதிய வச்சா மட்டும் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே எங்களுக்கு கஷ்டம், தனுசு ராசி வாழ்றதா வேண்டாமா? இப்படிலாம் நெனைக்கிறீங்க. அப்படி தயவு செய்து போடாதீங்க. அது மனசளவுல எனக்கும் கஷ்டத்த குடுக்குது. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஏதாவது ஒரு பரிகாரங்கள சொல்றது. நீங்க இதெல்லாம் மீறி மனசளவுல ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களே உங்களுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணிட்டு போயிடுங்க. அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்கு. நீங்க என்ன விஷயங்கள பண்றீங்களோ, அந்த விஷயம் தான் திருப்பி உங்களுக்கு செய்ய போதா. இதுல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க. 11 கூடைய சுக்கிரன் வந்து கேதுவோட சேரும்போது பணம் இன்வெஸ்ட் பண்றது, பணம் காசு குடுக்குறது, வாங்குறது இதுல எல்லாத்துலயும் கூடுதலான கவனம் இருக்கணும். இல்ல அப்டின்னா நீங்க போய் எங்கேயாவது சிக்கி லாக் ஆயிருவீங்க. அதனால மன உளைச்சல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தொழில் வந்து எப்பவும் போல ரன் ஆகும். ஆனா வருமானத்த காட்டிலும் செலவுகள் அதிகமா இருக்கும். உத்தியோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பணிச்சுமை நெறையா இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய போனஸோ, அல்லது வரக்கூடிய இன்கிரிமென்ட்டோ வராம தடுத்து வச்சிருப்பாங்க. இதெல்லாமே கட்டாயம் வந்துரும். ஆனா திடீர்னு விபரீத ராஜயோகமா வரும். திடீர்னு உழைக்காத வருமானம் வரும். லாட்டரி, புதையல் இந்த மாரி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தெய்வ அனுகூலம் தான் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்க போது. பெண்கள பொறுத்தவரைக்கும், பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். சர்ஜரி இந்த மாரி அமைப்புகள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேம் டைம் கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். கணவருக்கு சர்ஜரி இந்த மாரி அமைப்புகள், கண்டங்கள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. பொதுவா வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. குடும்ப ஸ்தானத்துல குரு வந்து அஷ்டமத்திலிருந்து பார்வையிடுறதுனால, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்டின்னா, அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத அவமானம். ஒரு தடவ ஒரு அவமானம் நிகழுது அப்டின்னா, பெண்கள பொறுத்தவரைக்கும் அது சாகுற வரைக்கும் அந்த இது மனசுல ஒரு உறுத்திட்டே இருக்கு. வருஷங்கள் கடந்தாலும், அந்த தழும்புங்கிறது மனசுல ஆறாத ரணமா ஆயிடும். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் கஷ்டங்கள் வரும்போது அத அழுத்தி நான் சொல்றது. ஸோ கவனமோட செயல்படுங்க. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியால இருந்தாலும் சரி, பர்சனலா யாருக்கும் போய் என்ன செய்யாதீங்க, டிஎம் பண்ணாதீங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க. நீங்க வெளியூர், வெளிமாநிலம் பிரயாணம் பண்றீங்க. உங்க உத்தியோக விஷயமாவோ, தொழில் விஷயமாவோ போறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இவங்க கூட தான் நான் போறேன். அப்படிங்கிறதும், அவங்க உங்ககிட்ட எப்படி மூவ் பண்றாங்கங்கிற விஷயத்தையும், கல்யாணம் ஆனவங்களாக இருந்தா கணவர்கிட்டயும், கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு போங்க. இல்ல அப்படின்னா, அது ஒரு பெரிய சங்கடங்கள்ல முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அஷ்டமஸ்தானம் ரொம்ப வலுப்பெற்றிருக்குது. பாதக ஸ்தானமும் வலுப்பெற்றிருக்கு. அதனால கூடுதலா சொல்றேன். இந்த காலகட்டத்தில எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். நாட்கள் அப்படி இருக்குது. ரொம்ப ஒவ்வொரு நாட்களும் வந்து நியூஸ பார்க்கும்போது அவ்வளோ பயமா இருக்குது. அதனால பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப நல்லது. காலங்கள் கெட்டு கிடக்கும்போது, நம்ம அவேர்னஸா இருக்கிறது ஒண்ணும் தவறே கிடையாது. எதுக்கு இவ்வளோ பயத்தோட நடக்கணுங்கிறது கிடையாது. கூடுதல் விழிப்புணர்வோடையும் ஜாக்கிரதையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. தலைக்கு வர்றது தலப்பாயோட போயிடும். அந்த மாரி சொல்றேன். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கு. நீங்க எதிர்பாராத நேரத்துல, எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் நல்ல விஷயங்களா உங்களுக்கு நடக்கும். தனுசு ராசிக்காரங்க எடுத்த இலக்க அடையாம விடமாட்டாங்க. உங்க இலக்குகள அடையறதுக்கு கட்டாயம் தெய்வங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். கவலைப்படாதீங்க. கணவர் வழி சண்டை சச்சரவுகள் போடாதீங்க. தனுசு ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்கங்க. தேவையில்லாத குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வர செய்யும். சுக்கிரன், கேது இணைவு இருக்கனால கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து, பிரியறது இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. நெறைய பேத்துக்கு லவ் பிரேக்கப் ஆகும். மனதுக்கு பிடித்த நபர்களே மனச காயப்படுத்திட்டு பிரிஞ்சு போறதுக்கு உண்டான வழிவகைகள்லாம் இந்த மாசம் இருக்கனால எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய மனநிலைய வளர்த்துக்கங்க. வளர்த்துக்கங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, 6 குடைவர் கடன் ரீதியா கழுத்த நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள், கடன் ரீதியா அவமானங்கள சந்திக்கிற மாரி வரும். ஆனா, இது எல்லாமே இது தாண்டி உங்களுக்கு சாதனையாளரா வரதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. ஆனா, இந்த டைம கடந்து வாங்க. சரிங்களா? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நிவர்த்திய குடுப்பாரு. 9 குடைவர். அதனால குருநாதர் கிட்ட ஆசீர்வாதங்கங்க. குருவோடைய சரணாகதி அடைங்க. குருவோடைய பிளெஸ்ஸிங் வாங்கும்போது, அத்தன பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைச்சிருங்க. கல்வியிலலாம் நல்ல வளர்ச்சி, படிக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல அமைப்புகள் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல உயர்ந்த இலக்குகள அடைய முடியும். அதே மாரி கல்வித்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, யோகா அமைப்புகள் இருக்கு.
ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புது புது விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி அதில சக்சஸ் ஆகறதுக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கலைத்துறைய பொறுத்தவரைக்கும் நெகட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். ஆனா, அதிலயும் நீங்க ட்ரெண்ட் ஆயிருவீங்க. பாசிட்டிவோ, நெகட்டிவோ ஒரு கலைஞனுக்கு மக்கள் கிட்ட போய் பிரபலியமாகணுங்கிற அமைப்பு இருந்தா போதும். எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கங்க. காசு, பணம் வரும். திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. காசு, பணம் சம்பாரிக்க முடியும். வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு இருக்கு. கவலையே படாதீங்க. நல்ல சக்சஸ் ஆயிரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு கூடுதலான கவனம், உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இது எல்லாமே வரும். நீங்க தான் சிந்திச்சு செயல்பட்டு, நிதானமா செயல்படணும். முடியல அப்டின்னா மெடிக்கல் லீவ் போட்டு வந்துருங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா, உயர் அதிகாரிகள் ஒரு பக்கம் சொல்லி இந்த வேலைய செய்யும்பாங்க. ஆனா, அத செஞ்சா நீங்க மாட்டிக்குவீங்க. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. ஆனா, இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். இது அப்படியே தொடராது. அதனால கவலைப்படாதீங்க. லீவ் போட்டுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன்ல கொடுங்கன்னு கேட்டு வாங்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகம். தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு விபரீத ராஜயோகம். உங்கனாலே இது நம்ப முடியாது. எனக்கா இந்த விஷயம் நடந்திருக்கு. அப்படிங்கிற அளவுக்கு நல்ல யோக அமைப்புகள் தான். தனுசு ராசி காசு, பணம் ஒரு பக்கம், நல்ல பேர், புகழ் ஒரு பக்கம். எதுல அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இந்த அமைப்புகள் இருக்கு. நல்ல அமைப்புகள், நெறைய காசு, பணம், அதே மாரி ஒரு நல்ல பதவிகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. வரும்போது அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. பொதுவா தனுசு ராசிக்கு வந்து இந்த தாய் வழி சொத்துக்கள், தாயார் வழி பிரச்சனைகள்லாம் நீங்கி, அந்த சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு, தந்தையார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு. ஆனா, தாய், தந்தைக்கு மருத்துவ செலவு இருக்குது. நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். உங்களுக்கு சர்ஜரி, விபத்து, கண்டம் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். பொதுவா வருமானத்த காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கு. எல்லா விஷயங்களையும் நிறுத்தி நிதானமா யோசிச்சு செயல்படணும். ஒரு முடிவு எடுத்துட்டு, அந்த முடிவு நல்லதா, கெட்டதான்னு பல தடவ யோசிச்சு, ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் தான் அத செயல்படுத்தணும். எடுத்தோம், கவுத்தோம்ன்னு செயல்பட்டு இங்கிட்டும், அங்கிட்டும் தடுமாறிட்டு இருக்கக்கூடாது. நல்லா கவனம், கவனம், கவனம். தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் மத்தபடி எல்லா விஷயங்களும் சிறப்பாக தான் இருக்கு. இந்த மாசத்துல நான் சொன்ன பரிகாரங்கள செஞ்சுக்கங்க. வாழ்க்கை நல்லா அனுகூலமாக போயிருங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கான ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். தனுசு ராசியை பொறுத்தளவு இந்த ஆணி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம்தான். எதில் கவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல கடன் விஷயத்தில். கடன் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. ஆனால் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்னை யாராலையும் நிறுத்த முடியாதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கடன் அடைச்சிட்டு மறுபடியும் கடன் வாங்குறது, கடன் அடைச்சிட்டு மறுபடியும் கடன் வாங்குறது, இப்படி மாதிரியான ஒரு கடன் மாறி மாறி வாங்கிக்கிட்டு கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ அவங்களுக்கு இருக்குது. அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு உண்டான வழியை இந்த மாதத்துலேருந்தே தொடங்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். ஏன்னா என்னதான் ஓரளவு உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய தொழிலையும் வருமானம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு பக்கம் செலவு போய்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது செலவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தேவையில்லாத விரைய செலவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா ரொம்ப ஈஸியாக யாராவது ஒருத்தர் அதாவது எனக்கு ஒரு 500 ரூபா இல்லாமல் இருக்குது, இல்லைன்னா எனக்கு நெட்டுக்கு காசு போடாமல் இருக்குப்பா, டிவிக்கு காசு போடாமல் இருக்குது, போட்டு விட்னா டக்கு டக்குன்னு போட்டு விடுவீங்க. அது யாருக்கு என்னாலும் சரி, ஒரு 1000 ரூபா ஒரு கடன் இருக்குமா அப்படின்னா டக்கு டக்கு நீங்களும் கடன் கொடுப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற காசு இந்த பக்கம் நீங்கள் கொடுத்துட்டு அந்த பக்கம் ஒருத்தர் வாங்குறதுக்குண்டான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது, நிறையா பண்ணிட்டீங்க. இப்படி இருக்கும்போது இன்னும் கடன் வாங்காமல் இன்னும் நீங்கள் கடன் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தில் அலட்சியம் இருக்க வேணாம். சிறு உடல்நல உபாதைகள் இருந்தாலும் சரி, இது என்ன சின்ன சின்ன பிரச்சனை இல்லை, சும்மா கீழே போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னாலும் அடியே படலைனாலும் அசால்ட்டாக இருக்காமல் மருத்துவமனைக்கு போய் என்னென்னு பார்த்து ஆலோசனை பண்ணுறது சிறப்பு. ஏன்னா இந்த மாத காலம் உங்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. அலட்சியம் இல்லாத அக்கறை தேவை. சில வந்து பார்த்திங்கன்னா, சில நேரத்தில் உங்கள் இந்த காலகட்டத்தில் பொறுமையை ரொம்ப சோதிப்பாங்க. வேணுனே உங்களை வம்பிழுக்கிறது, தேவையே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ட்ரிகர் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கணவன் மனைவி உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் இருந்தாலும் வேறு யார் மூலமாவது உங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எச்சரிக்கை உணர்வோடு இருங்கள். குழந்தைகளுடைய படிப்பு ஆரோக்கியமானதாக இருக்கும். மேலும் அவங்களுடைய கல்வி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அவங்களே ஸ்காலர்ஷிப் மூலமாக போகிறது,
அதற்குண்டான வாய்ப்பை அவங்களே ஏற்படுத்திக்கிறவங்க. நல்ல ஆரோக்கியமான படிப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பொறுமையாக இருக்கும். யார் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் சரி பொறுமையாக இருந்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், வேறு எந்தவித பெரிய பாதிப்புமே இல்லை. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு, செவ்வாய் சனி 2 கிழமையும் அனுமர் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக அதற்கு உண்டான உங்களுக்கு பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும். பாதிப்பு இருக்காது. உங்கள் மனசு ஏதாவது ஒரு விஷயத்தில் அலைபாய்ந்துக்கிட்டே இருக்கும், 2ஆம் கட்ட மனநிலையிலே இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வழிபாடு பண்ணுறது மூலமாக ஒரு ரிலாக்ஸான மைண்டு, ஒரு தெளிவான சிந்தனை நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக வழிபாடு பண்ணுங்கள். மகர ராசி நேயர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொழில் வேலையில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குறாரு. என்ன ஒரு தொழில் பண்ணாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்துக்கிட்டு அது 2 தொழில் 3ஆம் தொழில் சொல்லி ஒரு ஆர்வமாக ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். ஓய்வுங்கிறது இல்லை. ஒரு 5 நிமிடம் உட்காந்தாலும் சேச்சா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமே, இந்த நேரத்தில் இந்த வேலையை பார்த்துலான்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு முகம் சுணக்கம் இல்லாமல் பண்ணி முடிச்சிருவீங்க. அது வேலைன்னு வந்துட்டால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இரவு பகலாமல் பார்க்காம வேலை பார்க்குறவங்க தான் நீங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அலைச்சலுக்கு ஆர்வமாக மட்டும்தான் சோர்வு ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டாலே ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுடைய பொருளாதாரத்துலேயும், அதாவது உங்கள் தொழில் வேலையில் எந்தவித ஒரு சுணக்கம் இல்லாமல் நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே முழு முயற்சியாக எடுத்து பண்ணுவீங்க. இப்போ புதிய முயற்சி இந்த காலகட்டத்தில் தொடங்கலாமான்னு கேட்டால் நிச்சயமாக புதிய வேலை, புதிய முயற்சி தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, புதிய ஒப்பந்தம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஏதாவது வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்பு, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை கான்ட்ராக்ட் போட்டு அரசாங்க கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வேலையிலையும் தொழிலையும் ஏற்படுத்த போகிறது இந்த ஆணி மாதம் ராசி பலன்கள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலையில் உள்ளவங்களுக்கும், இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதேனும் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவங்களுடைய தாய் தந்தையர் மூலமாக ஒரு பெரிய நற்பலன்கள். ஏன்னா இவங்க ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இளைய மனசுக்காரவங்களாக இருப்பாங்க. ரொம்ப அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்காம நிறைய உதவி பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக இவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் அந்த கஷ்டத்தை தாண்டி வின் பண்ணுறதுக்கு உண்டான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதை வந்து இந்த மாதம் இவங்க ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாற்றம் இருந்தாலும் இங்கே அதிகமான மாற்றத்தை கொடுக்கும். எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ அந்த இடத்துல ஒரு வெற்றியாக போய் நிற்கிறதுக்கு உண்டான அமைப்பு, வாய்ப்பு இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பொதுவாக வந்து ஏதாவது ஒரு லாட்ரி சீட்டோ இல்லை புதிய ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது, அந்த மாதிரியா நிறைய வாய்ப்பு, அதன் மூலமாக பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் மேலும் இடம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இல்லைன்னா நகை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இவங்களுக்கு அமோகமாகவே இருக்குது. இவங்களுடைய உடல் அலைச்சல், உடல் சோர்வு மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கும். அதை மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டாலே வேறு எந்தவித பெரிய பாதிப்புமே இல்லாமல் ஒரு நல்ல மாதமாக இந்த ஆணி மாதம் இவங்களுக்கு இருக்கும். சரி, ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் எல் தீபம் வழிபாடு பண்ணணும். அந்த எல் தீபம் வழிபாடு பண்ண இவங்களுக்கு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்தவித உடல் சோர்வு இல்லாமல் ஒரு நிலையான ஓகேப்பா ஒரு எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியான ஒரு ஆற்றலை இவங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சிவன் கோயில் வழிபாடு நிச்சயமாக நல்லாயிருக்கும். மேலும் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் ரொம்ப முதியவர்களுக்கு, ரொம்ப வயதானவர்களுக்கு உதவி பண்ணால் ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கான ஆணி மாத பலன்கள். கும்பராசியை பொறுத்தளவுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது வேலை அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு வேலையாப்பா, இப்போ பார்க்குறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுத்தோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேலை வந்து குமிய போகுது. தொழிலையும் அப்படித்தான். ஓரளவு தொழில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, நார்மலாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புதிய ஆர்டர்ஸு, புதிய ஒரு கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, புதிய ஒப்பந்தம், இப்போ வெளிநாட்டு கம்பெனியோட ஒப்பந்தம், அதன் மூலமாக ஒரு வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க போகுது. நைட்டும் பகலுமா உங்கள் வேலை ஓய்வில்லாமல் ஓடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த ஆணி மாதம் இருக்காது. தொழிலையும் சரி வேலையிலையும் சரி, அதன் மூலமாக வருமானம் அதிகமாக இருக்குண்டான வாய்ப்பு, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை மாற்றம் ஏற்பட போகுது.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்த போகுது. ஏன்னா என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலுமேவும் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ அவங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை பற்றி புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடந்து கொள்வாங்க. ஸோ இப்போடா வீட்டுக்கு போனாலே நிம்மதி வரும் அப்படிங்கிறபோது, இப்போ நீங்கள் எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்பாடா நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிம்மதியான தூக்கம் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு வரப்போகுது. மெயினாக பார்த்தா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரக்கூடிய தெய்வம், குழந்தைக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது இந்த ஆணி மாதம். அதற்குண்டான மருத்துவ ஆலோசனையும் உங்களுக்கு வரப்போகுது. பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குதுப்பா, வம்பு வழக்கு பிரச்சனை, பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எனக்கு வரக்கூடிய பங்கு கூட வரமாட்டேக்கி, நானும் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டேன், பெசாரில் வேணான்னு சொல்லி விட்டுலான்னு ஒரு பக்கம் தோணிருச்சு அப்படின்னு நீங்கள் விட்டணும்னு விலகுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் என்னதான் நீங்கள் விட்டு விலகுன்னு நினச்சாலும் உன்னைய விட்டு விலகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் என்ன செய்ய போகுது, நீங்கள் விட்டு விலகினாலும் அது உங்களை தேடி வந்து வரப்போகுது. இந்தாப்பா உன்னுடைய பங்கு இந்த நீயே வச்சுக்கோ, ஏன்னா உனக்கு தேவையானதை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறோன்னு சொல்லி யார் மூலமாவது உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட வீடு உங்கள் கைக்கு வரக்கொண்டான அமைப்பு இடங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது. சரி, ஓகே, இதில் ஒரு நல்ல ஒரு பெரிய பூர்வீக சொத்துலாம் கிடைக்க போகுது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்குண்டான யோகம் இருக்கானா? நிச்சயமாக இருக்குது. இருசக்கர வாகனம் வாங்குறதுக்குண்டான யோகம் இருக்குது. அதன் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சிறு தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு, பெரிய தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஓரளவு அதிகமான வேலையும் கொடுக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் புதிய தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சில பேர் வீட்டில் இருந்தே பண்ணலான்னு யோசிப்பாங்க. இந்த காலகட்டம் பெண்களுக்கு, கும்பராசியில் உள்ள பெண்கள் நிறைய யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு அவங்க இருசக்கரம் வாங்கி இருசக்கரத்தில் வச்சே தொழில் பண்ணுறதுக்குண்டான அமைப்பு இந்த காலகட்டம் நிச்சயமாகவே இருக்குது. சரிங்களா? எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஆனால் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது அலைச்சல்னால, தூக்கமின்மையினால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஓகே, என்ன வழிபாடு பண்ணால் சிறப்பானதாக இருக்கும்னு சொல்லி பார்த்தம்போது சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான மாற்றங்கள் என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சின்ன சில எச்சரிக்கையான விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இதே இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆரடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க.